श्रीराम जय श्रीराम நீங்க 700 பேர் தான் சீதையை 10 மாசம் துன்பு நீர்த்தீர்கள்னு தெரியுமோ இல்லையோ? ராமனிடத்தில் ஒருவர் பேசி உங்களை மன்னிக்க வைக்கணும்னால் சீதையை தவிர வேற யாரும் கிடையாது. பிராட்டியினுடைய கருணை என்பது ஆகஸ்மிகி, என்ன காரணத்தினாலும் வருதுன்னே தெரியாதான். ஒரே ஒரு தடவை பிரபன்னன் சரணம்னு சொன்னால்தான் பகவான் ரட்சிப்பார். ஆனா சீதை நீங்க சரணம்னே சொல்ல வேண்டாம், நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னாலும் இல்லையோ? ராமன் பெரிய புஷ்ப விமானத்திலே சீதையும் அழைத்து கொண்டு வடக்கு நோக்கி அயோத்திக்கு போகிறார். ராமன் வந்த பெரிய யானைக்கு மேல விபீஷணன் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு கனவை பார்த்தேன்னு தித்தட்டை சொன்னாள். என்ன அர்த்தம் இதற்குனால், ராவணன் நரகத்துக்கு போகிறான், மாண்டு போகிறான். ராமன் வெற்றி பெற்று சீதையை பெற்று அயோத்திக்கு போகிறார். விபீஷணன் அரசாளப் போகிறான் என்கிறத சூச்சிக்கிறா போல கனவு கண்டாள். அதை அந்த அரக்கிகளுக்கெல்லாம் திருதட்ட சொல்லி, அதனால் பெண்களே நீங்கள் பண்ணுவது ரொம்ப தவறு. ராமன் நாளைக்கு ராஜாவாகிறார்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன தெரிய வரும், நீங்கள் 700 பேர் தான் சீதையை 10 மாதம் துன்பு நீர்த்தீர்கள்னு தெரியுமோ இல்லையோ? முதல்ல உங்கள் தலையை தான் வாங்குவார், மற்ற எல்லா வேலையும் அப்புறம். முதலில் உங்கள் தலைகள் தான் உருளும். அதனால் சீதை இடத்தில் அபச்சாரப்பட வேண்டாம். இப்போது இதுவரைக்கும் குரூரமாக பேசினதை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இப்பவே காலில் விழுந்து சரணாகதி செய்ய வேண்டும். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசீர் மகதோ பயாத். பெரிய பயம் நமக்கு வந்துவிட்டது. ஏன்னா அவர்களுக்கு என்ன பயம்னால், இப்போ சீதை தான் நாளைக்கு ராணியா இருக்க போறான்னு அவ காலில் விழுந்துட்டா, இப்பவே ராவணன் தலையை விட்டுடுவான். இல்லை இப்போ ராவணன் தான் அரசன், அவன் சொல்கிறபடி நடந்து கொள்ளுவோம்னால் நாளைக்கு ராமன் அரசனான உடனே தலையை விட்டுட போகிறார். ஆக மட்டும் தலை உருள போகிறது மட்டும் நியதமாகிவிட்டது. அதனால் வருத்தத்தில் ராட்சசிகளால் நின்னாலாம். அப்போ திருஜட்டை சொல்லுகிறாள், சீதை காலில் விழுங்கோ, அவள் மட்டும்தான் உங்களை இனிமேல் ரட்சிக்க முடியும். ராமனிடத்தில் ஒருவர் பேசி உங்களை மன்னிக்க வைக்கணும்னால் சீதையை தவிர வேற யாரும் கிடையாது. அலம் ஏஷா, அலம்னா போதுமானவள்னு அர்த்தம். போரும் அலம் அப்படின்னா போதும்னு சொல்கிறோமோ இல்லையோ? சீதை ஒருத்தி தான் போதுமானவள். வேற யார் விபீஷணனே பேசினாலும் உன்னை மன்னிக்க மாட்டார். சீதை காலிலே விழுங்கோள் என்று இவள் உபதேசித்தாள். அந்த அரக்கியர்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணலை. ராவணன் சொல்கிறத கேட்குறதா, ராமன் சொல்கிறத கேட்குறதா, என்ன செய்வதுன்னு தெரியாமல் வருத்தத்தோடு இருந்தார்களாம். சீதைக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஆனந்தம். ராமன் ஜெயித்து தன்னை அழைச்சின்னு போகிறான்னு சொன்ன உடனே வெட்கத்தில் சிரிக்க ஆரம்பிச்சாளாம். பால ததஸ்ஸா ஹ்ரீமதி பாலா பர்த்துர் விஜய ஹர்ஷிதா அவோச்சது எதி தத்தியம் பவேயம் சரணம் ஹி வஹா. ஒரு பக்கம் ரொம்ப வெட்கம். ராமன் தனக்காக பெரிய கடலையில சேது கட்டி ரட்சிக்க போறான்னு சொன்ன உடனே சீதைக்கு வெட்கம். ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சா, இன்னொரு பக்கம் தன் சிரிப்புக்கு நடுவில் ராட்சசிகள் மகம் அப்படியே வாடி போகிறத சீதை பார்த்துட்டாளாம். ஓ, அவர்கள் பயத்தில் இருக்கார்கள்னு தெரிந்தவுடனே தான் உடனே வார்த்தை சொல்றா, திருஜட்டை சொன்னது உண்மையாக இருந்தால் அப்ப நான் உங்களுக்கு சரணமாக இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சீதை வாக்கியம் சொல்லுகிறார். கவலைப்படாதேன்னு கண்ணனும் சொன்னார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. மற்ற தர்மங்களையெல்லாம் விட்டு என்னை சரணமாக பற்றுங்கோள், கவலைப்பட வேண்டாம், நான் ரட்சிக்கிறேன் என்று ராமனுடைய வாக்கியம், கண்ணனுடைய வாக்கியம். ஆனால் பிராட்டி என் காலில் விழுங்கோ ரட்சிக்கிறேன்னு சொல்லலை. நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீர்கள் என்றால் நான் ரட்சிப்பேன். அதுக்கு மேலே எதையுமே சீதை எதிர்பார்க்கிறது கிடையாது. ராமனுக்காவது காலில் விழுந்து சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லணும். காக்காசுரன் கடைசியில் காலில் விழுந்தார். காலில் விழாத போது காக்காசுரனை பகவான் ரட்சிக்கலை. காலில் விழாத விபீஷணனை ராமன் ஒரு நாளும் மன்னிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சீதை ஒருத்தி தான் காலிலேயே நீ விழ வேண்டாம். குழந்தை துன்பப்படுகிறதுன்னு தெரிந்தாலே தாய் உடனே ஓடி உதவி விடுவாளோ இல்லையோ? தந்தை இருக்கட்டும், அவன் கேட்கட்டும். எப்போ தான் புரிஞ்சுக்கிறது? கேட்க வேண்டும். ஒரு கஷ்டத்தில் இருந்தால் தகப்பனாரிடத்தில் தாயாரிடத்தில் உதவி கேட்கணும்னு குழந்தைக்கு தெரிய வேண்டும். கேட்டு உதவி பெற்றால்தான் அதனுடைய மதிப்பு தெரியும் என்று தந்தைக்கு எண்ணம் இருக்கும். தாய்க்கு அதெல்லாம் புரியாது. குழந்தை கஷ்டப்படுறானோ அதை அவன் புரிஞ்சுக்கிறதா முக்கியம். கஷ்டத்தை போக்குவது முதல்ல தாய்க்கு முக்கியம். அதனால் அவளே சொல்லுகிறாள்,
திரிஜட்டை சொன்னது உண்மையாக இருந்தால், ராமனால் உங்களுக்கு ஆபத்து வந்தால் கவலைப்பட வேண்டாம், பவேயம் சரணம் ஹிவஹா, நான் உங்களுக்கு சரணமாக இருக்கிறேன்னு தானே போய் வழங்குகிறாள். அவர்கள் பிரார்த்திக்கவே இல்லை. பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் சாதிக்கிறார், மாதர் மைதிலி ராட்சசி ஸ்துவயி ததைவ ஆர்திராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காக்கம் தம் ச விபீஷணம் சரணமித்யுக்தக்ஷமோ ரக்ஷதः சானசாந்திர மகாகச சுகயது க்ஷாந்திஸ்தவாகஸ்மிகி. பிராட்டியினுடைய கருணை என்பது ஆகஸ்மிகி, என்ன காரணத்தினாலும் வருதுன்னே தெரியாதாம். அவள் தாய் நான் குழந்தை என்பதனாலேயே கருணை வந்துருமா. பகவானுக்கு குறைஞ்ச பட்சம் உக்திக்ஷமம், சரணம்னு ஒரு வார்த்தையாவது சொல்லணும். காக்காசுரன் விபீஷணை எல்லாம் ரட்சித்தார், பாபம் செய்தவர்களை பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் சரணம்னு சொல்லணும். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே, ஒரே ஒரு தடவை பிரபன்னன் சரணம்னு சொன்னால்தான் பகவான் ரட்சிப்பார். ஆனால் சீதை நீங்கள் சரணம்னே சொல்ல வேண்டாம், நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னாலும் இல்லையோ, அதை நடத்தியும் காட்டினாள். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.